அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அகிலத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வருகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கோடி இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் சங்கையான ஒரு மாதத்திலே இருக்கிறோம். ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம். எல்லா மாதங்களும் அல்லாஹுவினுடைய மாதம். ஆனாலும் இந்த மாதத்தின் சிறப்பையும் மேன்மையையும் உணர்த்தும் வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுவின் மாதம் என்று இந்த மாதத்துக்கு சொன்னார்கள். இன்று பிறை 5 நாங்கள் இருக்கிறோம். ஹிஜ்ரி 1441 வருடத்தின் முதல் மாதத்தின் 5வது பிறையிலே நாங்கள் இருக்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டு என்றால் என்ன? ஹிஜ்ரி ஆண்டு என்றால் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை விட்டு ஹிஜ்ரத் செய்த வருடம், அதிலிருந்துதான் இஸ்லாமிய ஆண்டு துவங்குகிறது. இன்று 1441 என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து 1441 வருடங்கள் ஆகுகின்றது என்பது அர்த்தம். பொதுவாக வியாபாரிகள் புது வருடம் வருகின்ற போது சிலவேளை அவர்களுடைய வியாபார அடிப்படையில் ஏப்ரலாக இருக்கலாம், அல்லது டிசம்பரிலே அல்லது ரமலானிலே வருட கணக்கெடுப்பு செய்கிறார்கள். ஒரு நாள் 2 நாள் கடையை அடைத்துவிட்டு கடையை மூடிவிட்டு ஸ்டாக் எடுக்கிறார்கள். முழு வருடத்துடைய வியாபாரத்தினுடைய அமைப்பை பார்க்கிறார்கள். லாபம் குறைந்திருந்தால் கவலைப்படுகிறார்கள், நஷ்டமாக இருந்தால் பெரிதும் கவலையோடு பல நாட்களை கழிக்குகிறார்கள். அதனோடு நின்றுவிடாமல் ஏன் லாபம் குறைந்திருக்கிறது, ஏன் நஷ்டம் வந்திருக்கிறது, இந்த நஷ்டத்தை இந்த வருடம் இல்லாமலாக்க என்ன செய்ய வேண்டும், என்ன பொருளை குறைக்க வேண்டும், எங்கிருந்து எடுக்குகின்ற சாமானை குறைக்க வேண்டும், எதனை கூட்ட வேண்டும் என்றெல்லாம் புது வருடத்துக்கான ஒரு திட்டத்தை போடுகிறார்கள். நல்ல விடயம், புத்திசாலித்தனமான வேலை. திட்டமிட்டு வேலை செய்வதை போன்ற புத்திசாலித்தனம் எதுவும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று டைம் மேனேஜ்மெண்ட் என்று எத்தனையோ மேனேஜ்மெண்ட்களை பற்றி நிறைய கோர்சஸ் இருக்கின்றன. இந்த எல்லா கோர்சஸ்களையும், இந்த கோர்ஸ்கள்ல உள்ள அனைத்து விஷயங்களையும் 2 வார்த்தையில் 1400 வருடங்களுக்கு முன்பாக மேனேஜ்மெண்டை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். லா அக்ல கத்தத்பீர், திட்டமிட்டு வேலை செய்வதை போன்ற புத்திசாலித்தனம் எதுவும் கிடையாது. ஒரு திட்டத்தை போட்டு இந்த வருடம் அந்த நஷ்டத்தை இல்லாமலாக்க என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். நல்ல விடயம். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், கொஞ்சம் கடையிலே பொருளை வைத்துக் கொண்டு
ஸ்டோரிலே கொஞ்சம் ஸ்டொக்கை வைத்துக் கொண்டு 2 நாள் 3 நாள் கடையை மூடி அதை ஸ்டொக் எடுத்து லாபமா நஷ்டமா, நஷ்டம் என்றால் ஏன் என்று அவ்வளவு திட்டம் போடுகின்ற நாம் எங்களுடைய உண்மையான கேபிட்டல், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய காலமும் நேரமும் ஆகிரத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தரப்பட்ட எங்களுடைய முதல், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய காலம் நேரம் ஒரு வருடம் முடிந்து முஹர்ரமுடைய முதல் மாதத்திலே நான் இருக்குகிறேன். சென்ற வருடம் எப்படி கழிந்தது? 2 நாள் 3 நாள் கடையை அடைத்துவிட்டு கொஞ்சம் பொருளுக்காக விட்டு போகுகின்ற பொருளுக்காக ஸ்டொக் எடுக்குகின்ற நான், என்னுடைய வாழ்க்கை ஆகிரா, அழிவே முடிவே இல்லாத ஆகிரத்தை நோக்கி இந்த பயணத்தில் என்னுடைய கேபிட்டலை நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன்? சென்ற வருடம் நான் என்னென்ன பாவங்களை செய்தேன், என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது, என்னென்ன விடயங்களில் பொதுபோக்காக இருந்தேன், இமாம் ஜமாத்துடைய விஷயத்தில் குறைபாடு செய்தேனா, கொடுக்கல் வாங்கலிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்தேனா? நிச்சயம் நாங்கள் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு நாளை அல்ல, ஒரு அரை நாளை அல்ல, ஒரு சில மணி நேரங்கள் தனிமையில் உட்கார்ந்து கதவை மூடிவிட்டு அறையிலோ அல்லது பள்ளியிலோ ஒரு தாளை கையில எடுத்து சென்ற வருடம் நான் அமலுடைய விடயத்தில் செய்த குறைபாடுகள் எழுதுங்கள். குடும்பத்தோடு நடக்குகின்ற விடயத்தில் இவரோடு சண்டை பிடித்தேன், அவரோடு பிரச்சனைப்பட்டேன், எழுதுங்கள். கொடுக்கல் வாங்கலில் உரிய நேரத்துக்கு நான் கொடுக்கவில்லை, அவரை ஏமாத்தினேன், இவரை ஏமாத்தினேன், எழுதுங்கள். தவறுகளை பட்டியலிட்டு கொஞ்சம் சிந்தித்து கவலைப்பட்டு இவ்வளவு நஷ்டத்தை நான் சம்பாதித்துக் கொண்டேனே, இந்த நிலையில் நான் மரணித்தால் என் நிலை என்னவாகும்? சரி, ஏன் இந்த சிரமங்கள், இந்த நஷ்டங்கள், தவறுகள், பொதுபோக்குகள் நடந்தது? இந்த வருடம் இந்த தவறுகள் நடக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு திருப்பு முனையாக இந்த மாதத்தை நாங்கள் மாற்றி எங்களுடைய வாழ்நாளுக்கு நாங்கள் ஒரு கணிப்பீடு செய்ய வேண்டும் சகோதரர்களே. நான் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்று நினைக்காத வரைக்கும் ஒருவர் மாற மாட்டார். தவறுகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யாரு எனக்கு தெரியும் என்று நினைக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு அறிவுடைய வாசலை மூடிவிடுவான். யார் நான் சரிதான், நான் நன்றாக இருக்குகிறேன் என்று நினைக்குகிறாரோ அவருடைய தர்பியா, திருத்தத்துடைய வாசலை எல்லாம் மூடிவிடுவான். நான் சரி என்ற நினைப்பு வந்துவிட்டால் அவருடைய திருத்தம், அதன் வாசல் மூடப்படும். ஷைத்தான் இன்னொரு வாசலை திறந்து விடுவான். அடுத்தவர்களுடைய குறைகளை பார்க்கின்ற வாசல் அவருக்கு திறப்படும். நான் சரி, நான் எல்லாவற்றையும் சரியா செய்கிறேன், அவர் அப்படி, இவர் இப்படி, அவள் அப்படி, இவர் இப்படி என்று உள்ளவர்களுடைய குறைகளை பார்த்து திரிகின்ற ஷைத்தானுடைய வாசலை அவன் திறந்து விடுவான். இல்லை, எங்களிடத்தில் நிறைய குறைகள் இருக்கின்றன. பேசுகின்ற நான் முதற்கொண்டு நாங்கள் எல்லோரும் எங்களை திரும்பி பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நினைத்து இந்த முஹர்ரம் சங்கையான இந்த மாதத்தில் கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி பட்டியலிட்டு என் வாழ்க்கையில் இதற்கு பிறகு இந்த வருடத்தில் நான் இப்படித்தான் நடப்பேன், இவரோடு சேருவேன், இவரோடு சேர மாட்டேன், இந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்ற சில முடிவுகளை எடுத்து திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இது முதலாவது அம்சம். இரண்டாவது விடயம் ஹிஜ்ரத். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சகோதரர்கள் உறங்குவதை போன்று காட்சி அளிக்கிறது. என் பார்வைக்கு அப்படி தெரிகிறதா, உண்மையே அப்படித்தானோ தெரியவில்லை. தயவு செய்து ஜும்மாவுடைய நாட்களில் தூங்காதீர்கள். நேரத்தை ஒதுக்கி தேவையானால் ஓய்வெடுத்து விட்டு வாருங்கள். கவனத்தோடு கேளுங்கள். உள்ளம் திறந்திருந்தால் உள்ளம் வெளிச்சமாகும், பிரகாசம் அடையும். உள்ளம் பாத்திரத்தை போன்று, பாத்திரம் கவிழ்ந்திருக்கிறது, மழை கொட்டுகிறது, பாத்திரம் நிரம்புமா?
மழை கொட்டுகிறது, பாத்திரம் கவிழ்ந்திருக்கிறது. பாத்திரம் நிரம்புமா? நிரம்பாது. ஆறே நிரம்புகிறது, குளமே நிரம்புகிறது, ஆனால் இந்த பாத்திரம் நிரம்பாது, அது கவிழ்ந்து கிடக்கிறது. பாத்திரம் நேராக இருக்குகிறது, மழை கொட்டவில்லை, தண்ணீர் சொட்டு சொட்டாக சொட்டுகிறது, அந்த பாத்திரம் நிரம்பும். உள்ளமும் அவ்வாறுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குத்பா செய்தாலும் இலங்கையில் உள்ள எல்லாரையும் கொண்டு வர வைத்து எல்லா மொழிகளிலும் குத்பா செய்தாலும் எங்களுடைய பாத்திரங்கள் கவிழ்ந்திருந்தால் அது நிரம்பாது. உள்ளம் கவனத்தோடு இல்லை, தூக்கம், சோர்வு, சடைவு, எங்கேயோ உள்ள சிந்தனையில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த உள்ளத்துக்கு அது இறங்காது, அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. ஆனால் ஒருவர் கவனத்தோடு கேட்குகிறார், ஆசையோடு கேட்குகிறார். யாரு பேசுகிறார் என்பது சப்ஜெக்டே இல்லை. போர்டை பார்த்து ஆளை பார்த்து குத்பாவுக்கு போகாதீங்க. உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துபவன் அல்லாஹ். யாருடைய பேச்சாலும் எதுவும் ஆக போவது கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்பி, யா அல்லாஹ், இந்த குத்பாவிலே என் வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை எனக்கு கேட்கவை, எனக்கு எடுத்து அமல் செய்ய பாக்கியத்தை தா என்ற எண்ணத்தோடு கவனத்தோடு கேட்டால் யாரு பேசுகிறார் என்பது சப்ஜெக்ட் இல்லை. அல்லாஹ் அவருடைய கல்வை வெளிச்சமாக்குவான், அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாகும். எனவே இது விடயத்தில் கவனம் செலுத்துங்கள் சகோதரர்களே. இரண்டாவது அம்சம் ஹிஜ்ரத்துடைய விடயம். ஹிஜ்ரத்துடைய வரலாறை நான் பேசவில்லை. ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்கள் என்று ஒரு 2 மணி நேரத்துக்கு தனியான ஒரு தலைப்பிலே அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதை பேச வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ராவுடைய பயணமும் அது தரும் படிப்பினைகளும் அற்புதமானது, மிக அற்புதமான ஒரு பயணம் அது. இங்கே அதை பேசுவதற்கான அவகாசம் இல்லை. ஆனால் ஹிஜ்ரத் என்பது 2 வகை. ஷரியத்திலே 2 வகையான ஹிஜ்ரத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹிஜ்ரத்துல் அவுதான், மற்றது ஹிஜ்ரத்துல் மஆசி. ஹிஜ்ரத்துல் அவுதான் என்றால் நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவது. பாவம், தீனுக்கு மாற்றமான சூழல், ஈமான இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாத நிலை, நாடை விட்டு நாடு துறப்பது, ஊரை விட்டு ஊரு மாறுவது, இது ஹிஜ்ரத்துல் அவுதான் என்று சொல்வார்கள். இன்னொரு வகையான ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்துல் மஆசி, பாவங்களை விடுவது. ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் ஹிஜ்ரத் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல் ஹிஜ்ரத்து ஹிஜ்ரத்தான். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 வகையான ஹிஜ்ரத்துகள் இருக்குகின்றன. ஒரு ஹிஜ்ரத், அது அல்லாஹ்வுடைய பூமியிலே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்வது. அடுத்த ஹிஜ்ரத் அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதை விட்டு விடுவது. ஊரை விடுவது ஒரு ஹிஜ்ரத், பாவத்தை விடுவது மற்ற வகையான ஹிஜ்ரத். இந்த 2 ஹிஜ்ரத்திலும் எது சிறந்தது என்று சொல்லும் போது சில அறிஞர்கள் பாவத்தை விடுகின்ற ஹிஜ்ரத்து தான் சிறந்தது. ஏன்? காரணம் என்ன? ஊரை விடுவதே பாவத்தை விடுவதற்காகத்தான். ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்வதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு மூமின் கொள்கைவாதி, நான் அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பேன், எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், பாவத்தை விடுவேன், பாவத்தை விடுவோம், பாவத்தை விடுவதற்காக ஊரை விட வேண்டி வந்தாலும் ஊரையும் விட்டு விடுவோம், பாவத்தை செய்ய மாட்டோம். பாவத்தை விடுவேன், அதற்காக எதையும் விடுவோம். ஊரை விட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் கூட பாவத்தை விடுவதற்காக நட்பை விடுவேன், வியாபாரத்தினுடைய தொடர்புகளை விடுவேன், கூட்டாளித்தனத்தை விடுவேன், போனுடைய நெட்டுடைய பாவனையை விடுவேன், ஊரையே விட வேண்டி வந்தாலும் ஊரையும் விட்டு விடுவேன், பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற கொள்கை பிடிப்பு, கொள்கை பிடிவாதம் உள்ளவன் தான் ஒரு மூமின். அதனுடைய வெளிப்பாடுதான் பாவத்தை விடுவதற்காக அவன் ஊரையே விடுகிறான்.
எனவே இந்த 2 வகையான ஹிஜ்ரத்திலும் புகாரியுடைய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு. அல் முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்பவர் அல்லாஹ் தடை செய்த பாவங்களை விட்டு விடுபவன் தான் என்று சொல்கிறார்கள். எனவே உலமாக்கள் பாவத்தை விடுகின்ற இந்த ஹிஜ்ரத் சிறந்தது என்று சொல்வதற்கு மற்றொரு காரணம், ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு மாறுகின்ற அந்த ஹிஜ்ரத் சில காலங்களில் அது கடமையாக்கப்படும், சில இடத்துக்கு கடமையாகும், சில நபர்களுக்கு கடமையாகும். ஒரு ஊரில் உள்ளவர்களுக்கு அது கடமையாகும், இன்னொரு ஊரில் இருப்பவர்களுக்கு அது கடமையாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தபோது மக்காவில் இருந்தவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமையாக்கப்பட்டிருந்தது. எங்கே? மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வருவது. ஆனால் மதீனாவில் உள்ளவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமை அல்ல. ஹபஷாவில் இருந்தவர்களுக்கு ஹிஜ்ரத் கடமையாக இருக்கவில்லை, அவர்கள் ஆங்காங்கே இருந்தார்கள். மக்காவில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் ஹிஜ்ரத் கடமையாக இருந்தது. அதுவும் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இப்போது மக்காவாசிகளுக்கு ஹிஜ்ரத் என்ற கடமை இல்லை என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். ஊரை விட்டு ஊரு மாறுகின்ற ஹிஜ்ரத் என்பது சில காலங்களோடு, சில இடங்களோடு, சில நபர்களோடு குறிப்பாகுகின்ற ஒரு ஹிஜ்ரத். ஆனால் பாவத்தை விடுகின்ற ஹிஜ்ரத் என்பது எல்லா காலங்களிலும், எல்லா இடத்திலும், எல்லா நபர்களுக்கும் கடமையான ஒரு ஹிஜ்ரத் அது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாற்றை பேசுகின்ற நாம் இந்த ஹிஜ்ரத்தை மறந்துவிடக் கூடாது. நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஹிஜ்ரத் பாவங்களை வெறுப்பது, பாவங்களை விடுவது, நன்மைகளின் பக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணத்தை துவங்குவது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலில் ஹஸனதி, நன்மைகளுக்கு 5 பிரயோசனங்கள் இருக்குகின்றன, பாவங்களுக்கு 5 கெடுதிகள் இருக்குகின்றன. ஒவ்வொரு நன்மையும் நாங்கள் செய்கின்ற, பள்ளியை நோக்கி வருகிறோம், குத்பாவை கேட்குகிறோம், சுன்னத்துகளை தொழுகுகிறோம், ஃபர்லை தொழுகுகிறோம், zikr செய்கிறோம், நல்லவற்றை பேசுகிறோம், சுப்ஹானல்லாஹ், இந்த எல்லா நல்லவைகளாலும் 5 நலவுகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னலில் ஹஸனதி நூரன் ஃபில் கல்ப், முதலாவது நன்மைகளினால் கல்விலே ஒரு ஒளி உண்டாகும். வதியாஅன் ஃபில் வஜ், இரண்டாவது முகத்திலே ஒளி பிரகாசம் ஏற்படும். வகுவத்தன் ஃபில் பதன், மூன்றாவது உடலிலே ஆன்மீக ரீதியான ஈமானிய சக்தி உடலுக்கு கிடைக்கும். உணவால் கிடைக்காத சக்தி அமலால் கிடைக்கும். அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் தெம்புடையதாக இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும், மன வலிமை, மன தைரியம் நன்மைகளால் உண்டாகும். நான்காவது வஸஅத்தன் ஃபிர் ரிஸ்கி, அவருடைய ரிஸ்கிலே பரக்கத் ஏற்படும், விசாலத்தன்மை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கொஞ்ச நேரத்திலே, கொஞ்ச வேளையில் நிறைய லாபங்களோ பரக்கத்துகளை அல்லாஹ் உண்டாக்குவான். ஐந்தாவது வமஹப்பத்தன் ஃபில் ஹல்கி, நன்மைகள் செய்கின்ற போது மக்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றிய மரியாதை கலந்த அன்பை அல்லாஹ் போட்டு விடுவான். கல்பு வெளிச்சமாகும், முகம் பிரகாசமாகும், உடலிலே சக்தி வரும், ரிஸ்கிலே பரக்கத்து கிடைக்கும், மக்களுடைய உள்ளங்களில் அன்பு உண்டாகும். இது நன்மைகளுக்கு. மறுபுறம் தீமைகள், பாவங்கள், அது பார்வையாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்கை கேட்பதாக இருக்கட்டும், போனிலே அசிங்கங்களை, ஆபாசங்களை பார்ப்பதாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலிலே பொய் சொல்வதாக இருக்கட்டும், மனைவியோடு பிள்ளைகளோடு முறைகட்ட ஷரியத்துக்கு மாற்றமான முறையில் நடப்பதாக இருக்கட்டும், கல்புடைய பாவங்களாக இருக்கட்டும், உடலுடைய பாவமாக இருக்கட்டும், பொறாமை, வஞ்சகம், குரோதம், விரோதம், உலகாசை, பண ஆசை, பொருளாசை, பிரபல்ய மோகம், பதவி மோகம், இவைகளெல்லாம் கல்புடைய பாவங்களிலே உள்ளது. உடலுடைய பாவங்களை பெரும் பாவங்களாக நாங்கள் நினைக்குகிறோம். குடிப்பது பாவம்தான், திருடுவது பாவம்தான், பெரும் பாவங்கள் தான். ஆனால் அதே நேரத்தில்
அதைவிட பயங்கரமான சில பாவங்கள் கல்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருக்குகின்றன. இந்த பாவங்களினால் 5 வகையான கெடுதிகள் உண்டாகும். சவாதன் ஃபில் கல்வி, முதலாவது கல்விலே இருள் உண்டாகும். வபுல்மத்தன் ஃபில் வஜ்ஹி, முகத்துடைய ஒளி போய்விடும். முகத்திலே ஒரு வகையான டென்ஷன், கவலை, பதட்டம், மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை அவருடைய கண்களிலே, முகத்திலே, வதனத்திலே தென்படும். ஈமானுடைய பார்வையில் அதை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது வதாஃபன் ஃபில் பதன், பாவங்கள் செய்கின்ற போது உடலிலே பல வகையான வியாதிகளும் சோர்வும் சடைவும் பலவீனம் ஏற்படும். சிறு வயதிலேயே பலவீனமான நிலையோடு இருப்பார். உடல் வலிமை, மன வலிமை, தைரியம் இவைகள் இருக்காது. பாவத்தினுடைய கெட்ட விளைவுகள், சைடு எஃபெக்டுகள். நான்காவது பொருளாதாரத்தில் நெருக்கடி. உழைப்பை கூட்டுகிறார், கேபிட்டலை கூட்டுகிறார், இன்வெஸ்ட்மெண்டை கூட்டுகிறார், ஃபிட்டிங்ஸ் அடிக்குகிறார், ஷோரூமை மாற்றுகிறார், ஐட்டத்தை கூட்டுகிறார், எல்லாம் கூடுது. எல்லாம் கூட்டுறதோட நெருக்கடியும் கூடிக்கொண்டே போகுது. ரிஸ்கிலே நெருக்கடி ஏற்படும், பாவத்தின் விளைவுகள். ஐந்தாவது சொன்னார்கள் மக்களுடைய உள்ளங்களிலே வெறுப்பும் இவரோடு விரோதமும் பொறாமைக்காரர்களும் அதிகரிப்பார்கள். அவன் பொறாமைக்காரன், இவன் அப்படிப்பட்டவன் என்று எல்லோரையும் இவர் குற்றம் சொல்லுவார். ஆனால் அந்த பொறாமைக்கும் அந்த விரோதத்துக்கும் நண்பனாக இருந்தவன் எதிரியாக மாறுவதற்கும் என்னுடைய பாவங்களும் என்னுடைய உள்ளத்தோடு தொடர்புபட்ட இந்த குறைபாடுகளும் தான் காரணம் என்பதை மறந்து விடுவான். பாவங்கள் அதிகரிக்கின்ற போது இந்த 5 கெடுதிகளும் ஏற்படும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துகின்ற இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு போன அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு பேசப்படுகின்ற இந்த மாதத்தில் நாங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய, எங்களில் ஒவ்வொருவருக்கும் கடமையான ஒரு ஹிஜ்ரத் இருக்குகிறது. அதுதான் பாவத்தை விடுகின்ற ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். பாவத்தை விடுவோம், பாவத்தை விடுவோம், பாவத்தை விடுவதற்காக எதையும் விடுவோம். ஊரையே விட வேண்டி வந்தாலும் தயங்க மாட்டோம் என்ற கொள்கை பிடிமானத்தின் வெளிப்பாடுதான் ஹிஜ்ரத்துல் அவுதான், ஊரை விட்டு ஊருக்கு ஹிஜ்ரத்து செய்வது. ஒரு அறையிலே தங்கியிருக்கிறோம், அந்த அறையிலே இருப்பதனால் பாவம் நடக்குதா? அந்த அறையை விட்டு விடுவோம். இன்ன நபரோடு நான் சேருகிறேன், அவரோடு சேருவதனால் பாவம் நடக்குகிறதா? விட்டு விடுவோம். இன்ன பொருளை, கருவியை நான் பாவிக்குகிறேன், அதனால் பாவம் நடக்குதா? விட்டு விடுவோம். இன்ன இடத்துக்கு நான் போவதனால் தவறு நடக்குகிறது, போக மாட்டேன். பாவத்தை விடுவதில் எவ்வளவு பெரும் பிடிமானமும் கொள்கைவாதியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால், பாவத்தை விடுவதற்காக ஊரையே விட வேண்டி வந்தாலும் தயங்க மாட்டோம். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. நன்மைகளில் முன்னேறி செல்ல, போட்டி போட்டுக்கொள்ள, திட்டம் போட்டு வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. மூன்றாவது விடயம், இந்த மாதம் முழுக்க நோன்பு நோற்பது ரமலானுக்கு பிறகு சிறந்த மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலானுக்கு பிறகு நோன்பு நோற்பதற்கு சிறந்த மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், சிறப்பான சங்கையான அல்லாஹ்வின் மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதம். மாதம் முழுக்க நோன்பு நோக்கலாம். குறைந்தது ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கலாம். திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்பார்கள். சுன்னத்தான நோன்புகளுக்கு பழகுங்கள், ரொம்ப லேசு. அதனால் உடலில் அல்லாஹ் தஆலா நிறைய கைறுகளை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். ரொம்ப இலகு பழகிவிட்டால் ஒவ்வொரு திங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். திங்களும் வியாழனும் நோன்பு வைப்பதற்கு காரணம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அமல்கள் துர்ஃபா உயர்த்தப்படுகிறது, முன்வைக்கப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது.
என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகின்ற போது வான சாயிமுன் நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். பிறகு திங்கட்கிழமையுடைய நோம்புடைய காரணத்தில் முஸ்லிமுடைய ஹதீஸிலே சொன்னார்கள், சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸௌமி யௌமில் இஸ்னைன் ஃபகால ஃபீஹி உலித்து வ ஃபீஹி புஇஸ்து. அந்த திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த நாளை நினைத்து நோன்பு நோக்குகிறார்கள். நபியாக அனுப்பப்பட்டு நுபுவத்து கிடைத்த அந்த நாளை நினைத்து நோன்பு நோக்குகிறார்கள். எங்களுக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை, அந்த உம்மத்திலே நாங்கள் பிறந்திருப்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய பரக்கத்துகள் தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இவ்வளவு காலம் தாண்டியும் இந்த ஒரு தீவிலே, இலங்கையிலே நாங்கள் ஈமானோடு இஸ்லாத்தோடு இவ்வளவு ஒரு தீனுடைய செயல்பாடுகளோடு இருக்குகிறோமே, இதன் முதல் காரணம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இரண்டாவது காரணம் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக அழுத அழுகைகள், அவர்கள் எங்களுக்காக செய்த துஆக்கள், அவர்கள் எங்களுக்காக பட்ட கவலைகள். தன்னோடு இருக்குகின்ற தோழர்களை அவர்கள் நோக்கினாலும் உங்களை அல்ல, எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள், இஹ்வானி இஹ்வானி, என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள். அலத்னா இஹ்வானுக யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுடைய சகோதரர் அல்லையா என்று சஹாபாக்கள் கேட்டபோது, அன்தும் அஸ்ஹாபி வ இஹ்வானி அல்லதீன யஅதூன பாதி, நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள், எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள் என்று எங்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக செய்த துஆக்கள், எங்களுக்காக அழுத அழுகைகள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடிய அந்த பிரார்த்தனைகளுடைய பரக்கத்திலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது ஸலவாத்துகள் அதிகமாக ஓதுவது, அவர்களுடைய சுன்னாக்களை நேசித்து அதை பின்பற்றுவது எங்களுடைய விமோசனத்துக்கும் முடிவு அழகானதாக ஆகுவதற்கும் காரணம். இந்த மாதம் நோன்பு நோற்பதற்கு சிறந்த மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் குறைந்தது திங்கள் வியாழன் நோன்பு நோக்க துவங்க வேண்டும். அதிலும் சிறப்பாக ஆஷூராவுடைய தாசுவாவுடைய நோன்பு வருகிறது. முஹர்ரம் 10, இன்று நாங்கள் 5வது நாளில் இருக்கிறோம். வருகின்ற புதன்கிழமை முஹர்ரம் 10வது நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றுவிட்டு சொன்னார்கள், அஹ்தசிபு, நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், இந்த நோன்பு யுக்கஃபிர ஸனத்தல்லதி அஸ்ஸனத்தல் மாதியா, அந்த சென்ற வருடத்துடைய பாவங்களுக்கு கஃபாராவாக, குற்றப்பரிகாரமாக, மன்னிப்பாக இந்த ஒரு நோன்பு ஒரு வருடத்துடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த ஆஷூராவுடைய புதன்கிழமை நோன்பும், அதற்கு முன்பாக பிறை 9 செவ்வாய்க்கிழமையுள்ள நோன்பும், இந்த 2 நாளும் நோன்பு நோற்பது சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் இருந்தால் நான் 9வது நாளையும் சேர்த்து அசூமன்னத்தாசியா, இந்த 9வது நாளும் நான் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் இறையடி சென்று விட்டார்கள். எனவே பிறை 9ம் பிறை 10ம் செவ்வாயும் வியாழனும் நாங்கள் நோன்பு நோட்போம். கடையில் உள்ள ஸ்டாஃப்களுக்கு நோன்பு நோக்க சொல்லுங்கள், இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்யுங்கள், மனைவிமார் பிள்ளைகளுக்கு நோன்பு நோக்க ஆர்வமூட்டுங்கள். இந்த குத்துபாவிலே நாங்கள் 3 விடயங்களை பேசினோம். சுருக்கம், முதலாவது முஹர்ரம் மாதத்தில் பிறை 5 இருக்கிறோம். நாங்கள் ஏப்ரலே ஸ்டாக் எடுத்து எங்களுடைய பொருள்களுக்கு கணக்கு பார்ப்பதை போன்று இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்கி சென்ற வருடத்திலே நான் என்ன தவறுகளை செய்தேன், என்ன குறைபாடு செய்தேன், அமல்களிலே நான் என்ன கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதை எழுதி பட்டியல் போட்டு திட்டம் போட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அமல்களை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது ஹிஜ்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகின்ற இந்த மாதத்திலே நாங்கள் வேறொரு ஹிஜ்ரத்தை பற்றி பேசினோம். அது என்ன ஹிஜ்ரத்? எங்கள் எல்லோருக்கும் கடமையான ஒரு ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துல் மஆசி,
பாவங்களை விடுகின்ற ஹிஜ்ரத்தை பற்றி பேசினோம். மூன்றாவது, இந்த முஹர்ரம் மாதம் முழுக்க நோன்பு நோப்பதற்கு சிறந்த மாதம். குறைந்தது நாங்கள் திங்கள் வியாழன் நோன்பு நோக்க வேண்டும். சிரமமா திங்கள் மாத்திரமாவது நோன்பு நோக்க வேண்டும். அதுவும் முடியாதா, இந்த வருகின்ற செவ்வாவும் புதனும் ஆஷூரா தாசுவாவுடைய நோன்புகளை நோக்க அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்தருவானாக. எங்களுடைய வாழ்க்கையை படைத்த ரப்பை நோக்கி பயணிக்குகின்ற ஒரு பயணமாக ஆக்கி அருள்வானாக. மறுமையை நோக்கி பயணிக்குகின்ற புத்திசாலிகளாக என்னை ஆக்கி அருள்வானாக. என்னை விட்டு பிரிகின்ற உலகத்திலே பின்னி பிணைந்து ஏமாந்து போகுகின்ற ஏமாளிகளாக ஆகிவிடாமல் மறுமையின் சொத்துக்களை சேகரித்து விட்டு சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு மறுமையை நோக்கி பயணிக்குகின்ற புத்திசாலிகளாக அல்லாஹ் என்னை ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, அவர்களுடைய காலத்திலே வாழவில்லை. அந்த ஒளியிலிருந்து வெகு தூரம் விலகி வாழுகிறோம். இருள்கள் நிறைந்த காலம், பித்னாக்களும் முசீபத்துகளும் மலிந்து கிடைக்கின்ற காலம். யா அல்லாஹ், எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்துடைய கரங்களினால் பாவ கரைகளில் இருந்து கரை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் கவலைகள் துயரங்கள் நோய்களோடு இருக்கிறார்களோ நீ அறிந்தவன். யா அல்லாஹ், அவர்களுடைய கவலைகளை நீக்கி கஷ்டங்களை போக்கி கடன்களை அடைத்து நோய்களை குணப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், கிருபையாளனே, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாழ்க்கைகளில் கயிறுகளை பரக்கத்துகளை உண்டாக்குவாயாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான ஆட்சிகளை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் சாந்தி சமாதான நிம்மதி ஏற்படுத்துவாயாக. ஹிதாயத்துடைய வாசல்களை திறந்து விடுவாயாக. உலகெங்கும் சாந்தி சமாதானத்தை நீ பரப்புவாயாக. எல்லா நாடுகளிலும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் மனித பண்பாடுகளையும் மனித நேயத்தையும் பெற்று வாழக்கூடிய மக்களை நீ உருவாக்குவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.